எம்பிரான் லூசிஃபர் 2 படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய மேக்கிங் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டான ஒரு மேக்கிங் பிருத்விராஜ் நமக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் தென் இந்த படத்தில் முக்கியமாக 2002 குஜராத் கலவரத்தை அதை தழுவி ஒரு சில சீக்வன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதுவுமே சூப்பரான ஒரு மேக்கிங் தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல ரொம்ப வயலன்ஸை மட்டுமே எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி காமிக்காமல் அந்த பெயினை நமக்குள்ளே கடத்தின விதம் பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் தென் இந்த படத்துக்கு சொல்லவே வேணாம், மோகன்லால் தான் மிகப்பெரிய ப்ளஸ். அவருக்கு பெரிய ஆக்டிங் வகையில் ஸ்கோப் இல்லைனாலும் அவருடைய மாஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் மஞ்சு வாரியருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறுற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதை ஸ்லோவாக போகிறது தான் கொஞ்சம் சோதனையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த 3 மணி நேரம் டியூரேஷன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கதையை விறுவிறுப்பாக சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பேன் இந்தியன் ஃபிலிம் அப்படின்ற ஒரு வகையில் இந்த படம் நல்லாவே இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி பேன் இந்தியன் படம் வந்ததுக்கு இது எவ்வளோ பெட்டர்.